நீங்க என்ன தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க சகல, புலம்புல மாப்பிள. எந்த நாடகம் போட்டாலும் ஜனங்க வர மாட்டேங்கிறாங்க. அதான் ஜனங்களை எப்படி கவல் பண்ணலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? வீட்டுல பெருசு தொந்தரவு தாங்க முடியாம தான் நான் இங்க வந்தேன். நீ இங்க வந்துட்டியா? ஏய், நடிப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? யாருகிட்ட கேக்குற நடிப்பை பத்தி? இப்ப இருக்கிற எல்லா நடிகர்கள் மாதிரி நான் நடிச்சு காட்டுட்டுமா? ரெண்டு ஒண்ணு பாத்துரும்டா. ஒரு போலீஸ் ஆபீஸ்ல ஒரு கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு போலாலு. அங்க போய் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிறேன், உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சரியா சொல்லலைன்னா உங்களை கைது செய்ய வேண்டியிருக்குங்கிறாரு. இத நீ நடி, நானும் நடிக்கிறேன்டா. ஏய், நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். உங்ககிட்ட சில கேள்விகளை நான் கேட்கணும். நான் கேட்கறதுக்கு நீங்க சரியான பதில சொல்லணும். அப்படி நீங்க சொல்லலன்னா உங்களை நான் கைது பண்ண வேண்டியிருக்கும். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணும். நான் கேட்கிற கேள்வி நீங்க பதில் சரியா சொல்லனா உங்களை கைது செய்ய வேண்டியிருக்கும். 1 மினிட். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். உங்ககிட்ட சில கேள்விகளை நான் கேட்கணும். நான் கேட்கறதுக்கு நீங்க சரியான பதில சொல்லணும். அப்படி நீங்க சொல்லலன்னா நான் உங்களை கைது பண்ண வேண்டியிருக்கும். நானும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா வந்திருக்கிறேன். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க சரியான பதிலை சொல்லனா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவேன். ஹலோ. ஹாய். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். எடுத்துட்டியாடா? நம்ம கிளாஸ் பொண்ணுங்களா வந்துட்டாங்களா? ஒரு நிமிஷம். சாந்தி, கிரிஜா, அனிதா, மாலா இவங்க 4 பேரும் இன்னும் வரல. ஏண்டா சைக்கிள் காணா? எதுல வந்த? பஸ்ல தான். நான் என்ன அரசியல்வாதியா யானை மேல வரதுக்கு? இவ தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரே நேர்கோடா இருக்கா. தும்பு துணியை எல்லாரும் எப்படி இஸ்திரி போடுவாங்க? டேபிள் மேல போட்டு. இவ துணியை உடம்புல போட்டு இஸ்திரி போட்டுக்கோ. அதான் இப்படி இருக்கா. அதான் நடமாடு மாவின். இந்த தான் நல்லா இருக்கு. அனிதா, சண்டை இஸ் லாங்கர் தென் மண்டே. பொறுக்கீங்க. நாம வச்சிருக்க ரகசிய கோட்ல இவங்களுக்கு எப்படிதான் தெரியுதோ? அவங்க தான் கிண்டல் பண்ணாம தெரியல. அப்புறம் எப்படி போட்டு வரேன்? என்ன செய்யுது? எங்க அம்மாவுக்கு நாகரிகம் தெரிஞ்சிருச்சு. என்னோட பிராவெல்லாம் எடுத்து அவங்க போட்டுக்கிறாங்க. அதனாலதான் உனக்கு லூஸ் ஆயிடுதா? ஹாய் சிவா. ஹாய். நம்ம மணவாளன்னா அவன் எல்லாத்துக்குமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பான். சாதாரண காருக்கு தான் டிரைவர் இருப்பாங்க. இவன் பைக்குக்கே டிரைவர் வச்சிருக்கான். சிவா தான் டிரைவர். என்ன கிண்டல் பண்றது இருக்கட்டும், வாங்க கிளாஸுக்கு போவோம். என்ன சொன்ன? கிளாஸுக்கு போவோம். நடமாட மாவின் அது இதுன்னு சில பேர் வைக்கிறாங்க. வர வர கிண்டல் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. போற போக்க பார்த்தா இனிமே நம்ம காலேஜுக்குள்ள வர முடியாது போல இருக்கு. கவலைப்படாதீங்க, இன்னியோட நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏப்பா, நீங்க எல்லாம் காலேஜ்ல படிக்க வந்திருக்கீங்களா இல்ல கிண்டல் பண்ண வந்திருக்கீங்களா? ஏப்பா தும்பு, தாய்மொழி தமிழ்ல 100க்கு 3 மார்க் வாங்கிடு. சிரிப்பு வந்திருக்கா? சிரிப்பு. சேர சோழ பாண்டியன் யாருன்னு கேட்டா பஸ் கம்பெனி எழுதுற. இந்த லட்சணத்துல ஒரு கிண்டல் வேறையா? சரி, உங்க கட்சிக்கு தலைவர் யாரு? சிவா, உன் தூண்டுதல்னால தான் இந்த மாதிரி நடக்குது. அதனால ஒரு வாரத்துக்கு இந்த காலேஜ்ல இருந்து உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். சார், நான் ஒண்ணு பேசாத. தலைவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதா ஏன் வேலை? ஒரு வாரம் கழிச்சு வா. கெட் அவுட். என்னடாச்சு? வாடா சிவா, ஒரு வாரமா உன்னை பார்க்காம பொழுதே போகல. நாம பிரிஞ்சது காரணம் இந்த பொண்ணுங்க தானே. இன்னைக்கு அவங்க ராஜ்யம் நடக்கிறப்போ நம்ம என்னடா பண்ண முடியும்? அதனாலதான் எந்த பொண்ணுகிட்டயும் எதையும் பேசக்கூடாதுன்னு கர்ச்சிப்ப வாயில கட்டிக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கோம். பாய்ஸ் நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. வர வர காலேஜுக்கு வரதுக்கே போர் அடிக்குது. ஆமாடி, அவ நம்மள கிண்டல் பண்ணால அதுல ஒரு தனி சுகம் இருந்தது. எல்லாம் சைலண்டா இருக்கறதுனால ஏதோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. எல்லாம் அந்த கீதாவால வந்ததுதான். உடனே போய் பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு யார் நினைச்சா? என்ன செய்யறதுன்னு தெரியல. வாங்கடி போய் மன்னிப்பு கேட்டு பழையபடி கலக்கலான்னு இருப்போம். ப்ளீஸ், எங்களை கண்ணை திறந்து பார்க்க கூடாதா? நீங்க எல்லாம் எங்களை பார்க்காதனால இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரதுக்கு அர்த்தமே இல்ல. இப்பதான் புரிஞ்சுதா? யசா, யாரு வந்திருக்கா பாலு? தம்பி, எப்படிடா இருக்க? ஏண்டா 60வது கல்யாணத்துக்கு வரல?
நாடகம் எழுதிச்சு அதான் வளையல இந்த முழுக்க. இப்ப எல்லாம் முன்ன மாதிரி இல்ல. லாஜோ துளை வந்தாலே. யாரு? இந்த லாஜோ துளை வந்தாலே கிழிஞ்சுது போ. சொந்த பேரை கூட தமிழ்ல ஒழுங்கா சொல்ல தெரியல. இதுல முடிய வளர்த்துக்கிட்டு நடிகன்னு வேற வந்துடுறீங்க. என்ன பண்றது? ஜனங்களுடைய தலையெழுத்து. ஆமா, இப்ப எந்த நாடகத்துல ஆக்ட் பண்ற? ஒளி ஈழ துணியில் தண்ணி தொத்துக்குது. எதுல எது கொட்டுது? ஒளி ஈழ துணியில் தண்ணி தொத்துக்குது. ஆண்டவா. அது அடுத்த நாடகத்து பேரு. ஆயிட்டா எங்க ஹீரோ குழந்தையா பொழந்து வளர்றத எப்படி தெரியுமா ஸ்டேஜ்ல காட்ட போலும்? முதல்ல அமுல் டப்பா, அப்புறம் ஹார்லிக்ஸ் பாட்டில், அப்புறம் சாலாய புட்டி, மறுபடியும் ஹார்லிக்ஸ் பாட்டில். என்னடா இது? நாடகத்தை பத்தி கேட்டா என்னென்னமோ சொல்றேன். நாடகம் தான். எங்க ஹீரோ குழந்தையா இருக்காளே, அதனால அமுல் டின்னு காட்டலும். கொஞ்சம் வளர்றாரு, அதனால ஹார்லிக்ஸ் பாட்டில காட்டலும். வளர்ந்து பெரியவனாயி சாலாயம் அடிக்கிறாரு, அதனால சாலாய புட்டியும் காட்டலும். சாலாயம் அடிச்சு குடல் வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்ததுனால மறுபடியும் ஹார்லிக்ஸ் பாட்டில காட்டலும். ஏண்டா, அதான் ஹார்லிக்ஸ் சாராய பாட்டிலா நடிக்குத, அப்புறம் நீ எங்க நடிக்க போற? நான் தானே ஹீரோ. அக்கா பசிக்குதுக்கா. சாப்பாடு கொண்டாடுறேன். அப்பல சில பேரு உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடுறாங்க, சில பேர் சாப்பிடுறதுக்காகவே உயிர் வாழ்றாங்க. நீ எப்படிடா? போங்க கிண்டல் பண்ணாதீங்க. நாடகத்தின் மீதி கதையை கேட்கலீங்களா? நாடகத்தை பத்தி சொல்ல போறியா? எப்பா, நான் நாடக தாய்க்கு துரோகம் பண்ண மாட்டேன்ப்பா. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? என்னப்பா பூபதி, எல்லாரும் வந்தாச்சா? உஷாவை தவிர எல்லாரும் வந்தாச்சு சார். உருட்டுருவ, உட்கார். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இப்ப என்ன சார் நடந்துச்சு? ஏன் எங்களை திட்டுறீங்க? திட்டுறனா? கண்ணா, இது வள்ளுவரோட குரல். அவர் குரல்ல நீங்க ஏன் சார் பேசுறீங்க? உங்க குரல்லயே பேசுங்க. என்ன என் குரல்ல பேசவா? தும்பு, உன் கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உட்கார். கொஞ்சம் கூட பொதறிவே இல்ல. ஆமா சார். நீ ஆமாங்கிறியா? நாளைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி நாளைக்கு நடக்கிற முக்கியமான நிகழ்ச்சி என்ன சொல்லு? அக்டோபர் 2 கள்ளு கடை, சாராய கடை, ஒயின் ஷாப் எல்லாத்தையும் மூடிடுவாங்க சார். வெரி குட். கிளாஸ் கேன்சல். நல்ல வேலை. நாளைக்கு கடை லீவுங்களே ஞாபகம். இன்னைக்கே வாங்கிடணும். டேய், மாலா வர்றடா. ஏண்டா நேத்து லவ் லெட்டர் கொடுத்துருக்கல? ஆமாண்டா, இன்னைக்கு நல்ல பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இனிமே லவ் லெட்டர் எழுதுறதா தமிழ்லயே எழுது. இங்கிலீஷ் எழுதி ஒரே தப்பு தவறுமா இருக்கு. லவ் ஸ்பெல்லிங் LOVY இல்ல. டேய், லவ் கூட ஸ்பெல்லிங் தெரியாது? LOVI. லவ். அறிவு களஞ்சியங்களா? லவ்க்கு ஸ்பெல்லிங் LOVE. பாப்பா கோச்சிக்காதீங்க. என்ன பண்றது, நாங்கெல்லாம் சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க. ஹாய் சிவா. ஹாய். என்னடா அது, சிவா ஒண்ணும் பேசாம போறான்? கீதா ஏதோ வலை விரிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவ விரிச்ச வலையில பய சிக்கிட்டான். என்னது, மறுபடியும் சிவா கீதா கால்ல விட போறானா? இதை எதிர்த்து நான் சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறேன். சும்மா இருடா. இப்பெல்லாம் சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தா 3ஆவது நாள் கொண்டு ஹாஸ்பிடல் சேர்த்துருவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா நான் சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறதா சொல்றேன். வாட் நான்சென்ஸ். ஒரு வாரம் உன்னை சஸ்பெண்ட் பண்ணி உனக்கு புத்தி வரலையே. எந்த தைரியத்துல கீதாவுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்க? தமிழன் இறந்து விட்டான். கீதா, நீ இந்த லெட்டர் படிச்சு பாத்தியா? நான் ஏன் படிக்கணும்? பிரின்சிபாலே படிக்கட்டும். அப்படின்னா நீங்களே படிங்க சார். உன்னை காலேஜ் விட்டே டிஸ்மிஸ் பண்ணிடும். முதல்ல படிச்சு பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க சார். ஆமா, முதல்ல இந்த காலேஜ்ல இருந்து நான் ரிசைன் பண்ணிடுறேன். அன்புள்ள பிரின்சிபால் அவர்களுக்கு இந்த கடிதம் உங்களிடம் வரும் என்று எனக்கு தெரியும். என்னை டிஸ்மிஸ் செய்ய கீதா போடும் நாணயத்தை நான் புரிந்து கொண்டேன். அதனால்தான் லவ் லெட்டர் தருவதாக உங்களுக்கு எழுதினேன். இப்பொழுதாவது தாங்கள் உண்மையை புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அன்புடன் சிவா. இந்த லெட்டரை படிக்காம நடவடிக்கை எடுத்திருந்தா மேல இடத்துக்கு எவ்வளவு கெட்ட பேரு. இதான் கடைசி வாணி. இந்த மாதிரி வேலை எல்லாம் இங்க வச்சுக்காது. அப்படி போற